Hey hello guys, welcome back to my channel. Recently நம்ம இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து இந்த ஹார்ஃபிஷ், ஸோ கால் டூம்ஸ்டே ஃபிஷ், அதுக்கப்புறம் இந்த ஆங்லர் ஃபிஷ்ஷஸ், இதெல்லாம் வந்து ஒரு ரேரஸ்ட் ஃபிஷ்ஷஸ், அதை வந்து பார்க்க முடியாத ஃபிஷ்ஷஸுங்க. இது ஏன் வந்துச்சு? ஸோ இது ஏதாச்சும் குறியிடுதா? சம் டேஞ்சரஸ் கம்மிங் டு த எர்த், எனி நேச்சுரல் கலாமிட்டிஸ், இதெல்லாம் வந்து மித்தா இல்லை சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ஹார்ஃபிஷ் அப்புறம் இந்த ஆங்லர் ஃபிஷ் ஆர் த ரேரஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். எப்பாச்சும் ஒரு தடவை தான் வந்து அது பார்க்க முடியும். டூம்ஸ்டே ஃபிஷ் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். 2011 ஒரு 20 ஹார்ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குச்சு. ஆஃப்டர் 2 months என்னவோ பெரிய சுனாமி வந்து ஜப்பானில் வந்து தாக்கப்பட்டதுங்க. ஸோ ஜப்பானில் வந்து இது ஒரு மித்தாவே கன்சிடர் பண்ணுறாங்க. ஹார்ஃபிஷ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ், ஒரு ஈவில் ஃபிஷ். அது வந்தாலே வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து இந்த உலகத்துக்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் ஒரு மித்துங்க. ஸோ அதுதான் இந்த ஹார்ஃபிஷ் அண்ட் டூம்ஸ்டே ஃபிஷ்ஷோட நியூஸ் வந்து ஓவராலாக இந்த இன்டர்நெட்டில் வந்து பரவிட்டு இருக்குது. ஆங்லர் ஃபிஷ்ஷுங்க, அந்த ஆங்லர் ஃபிஷ் வந்து ஈவில் டீமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு முகபாவனை வந்து கொஞ்சம் ஈவில் ரெசம்பிளன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஆங்லர் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுவும் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்குங்க. ரீசெண்டாக வந்து ஒரு ஏலியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக இப்போ ஒரு 5 to 6 days முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ வந்துச்சு. அதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் மாதிரி ஒரு ஃபேஸுங்க. எஸ், ஒரு ஏலியன் மாதிரி இருக்குங்க. பட் இது டேஞ்சர் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லலை. இது மோஸ்ட் ரேரான ஃபிஷ்ன்னு சொல்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு ஃபிஷ், யாரும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி டாபிக். இதெல்லாம் ஏன் வந்து வெளியே வருது? நிறைய பேர் வந்து இது வெளியே வந்துச்சுன்னா ஆபத்து, டிசாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் அண்ட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடல் வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ஃபார்முங்க. டீப்பஸ்ட் அது எத்தனை கிலோமீட்டர் டீப்புன்னு அது இன்ன வரைக்கும் வந்து நிறைய சயின்டிஸ்ட்னால கண்டுபிடிக்கல. அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஆர் டிஸ்கவர்ட் ஒன்லி 20% பை த சயின்டிஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் 80% இஸ் அன்டிஸ்கவர்டு. ஸோ அதை வந்து டிஸ்கவரே பண்ண ஆகலை. ஒன்லி 20% தான் வந்து டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க. 80% என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சி ஆர் ஓஷனில் வந்து இந்த டாப்பர் லேயர் இருக்குங்களா, ஸோ அது வந்து சன்லைட் வந்து ரீச் ஆகுங்க. அதுக்கப்புறம் கீழே போக 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 வாட்டரோட டென்சிட்டினால அந்த லைட் வந்து கம்மி ஆகிடும். அண்ட் ஓவர் thousands and thousands of feet வந்து த டீப்பஸ்ட் டார்க்காக இருக்குங்க. யாரும் போக முடியாதுங்க. பிகாஸ் இட் இஸ் ஸோ மச் டீப் அண்ட் ஆக்சிஜன் லெவல் கூட கம்மி. அண்ட் தட்ஸ் வை ஹியூமன்ஸ் cannot travel into the sea or oceans. Every 1000 feet டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம இன்னுமே கண்டுபிடிக்கல. எவ்ரி 1000 feet வந்து டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஒரு வகை தான் நம்ம ஆங்லர் ஃபிஷ்ஷோ, நம்ம ஹார்ஃபிஷ். இதெல்லாம் வந்து ரேராக தான் மேன்கைண்டால் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் மேலே வருது? வை இஸ் இட் ஷோயிங் இட் டு த மேன்கைண்ட்? இது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா World War II வந்து மெரைன் சோல்ஜர்ஸ் வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்க போது அந்த சீயோட சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே போவாங்களாம். ஸோ அதுக்கு வந்து சோனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்களாங்க. அது செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சர்ஃபேஸ் வந்து மேலே வந்துச்சாங்க. மேலே வரும்போது என்னன்னா இது சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு, திடீர்னு எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. அது கிளியராக செக் பண்ணும்போது அது சர்ஃபேஸ் இல்லைங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ங்க. எஸ், இது வந்து எவ்ரி நைட்டு நடக்குமாங்க. நம்ப முடியுதா? ஆமாம், யாருக்கும் தெரியாத மாதிரி நடக்குமாங்க. ஸோ இதை வந்து தான் டிஎல் வெர்டிக்கல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, டிபிஎம். டிபிஎம்னா என்ன? எவ்ரி டே அண்ட் நைட் வந்து இந்த டிஎல் வெர்டிக்கல் மைக்ரேஷன் வந்து ஆகுவாங்க. அந்த பர்டிகுலர் சீ லெவல்ஸில் சில சீ அனிமல்ஸ் தான் வாழ முடியும், லைக் ஷார்க்ஸ், வெயில்ஸ், அதுக்கப்புறம் சில ஃபிஷ்ஷஸ் வந்து தான் வாழ முடியும். டீப் டவுன் த சீஸ் அங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்ங்க வாழ முடியுங்க, விதவிதமான ஒரு ஃபிஷ்ஷஸ்ஸு. பட் அது எதுவுமே வந்து மேலே வராது. ஸோ டிபிஎம்னா வந்து சைக்கிள். ஸோ மேலே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து சன் செட் ஆகுது இல்லைங்க. ஸோ டே லைட் எல்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு அது கீழே போகுங்க. கீழே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்து ஏதாச்சும் சாப்பிடணுக்கோசரம் அது மேலே வரோங்க. மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் மேலே வரும்.
ஸோ சின்னதாக இருக்கலாம், டைனியாக இருக்கலாம், அந்த ஆங்கிலர் ஃபிஷ் மாதிரியும் இருக்கலாம், இல்லை ஹார் ஃபிஷ் மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்து மேலே வரவங்க ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் கிடைக்குமா, பிகாஸ் அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து மெயின்லி பிளான்ட் ஓரியன்டுங்க. ஸோ பிளான்ட் ஓரியன்டட்னா ஆப்வியஸாக பிளான்ட்ஸுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் வேணுங்க. ஸோ அதுக்கு சன்லைட் வந்து மெயினாக விடணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், சீ பிளான்ட்ஸ் வந்து இருக்குவாங்களாங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஃபுட்டாகவே இருக்குங்க. மற்ற ஃபிஷ்ஷஸ்ங்கெல்லாம் ஃபிஷ்ஷஸ் தான் ஃபுட்டுங்க. ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க, அந்த ஃபிஷ்ஷஸ் தான் அவங்களுக்கு ஃபுட்டாகவே இருக்குங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டீப் டவுனில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த சீ பிளான்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஃபுட்டாகவே இருக்குங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம் இப்போது, ஸோ இது ஏன்டா அவங்க டேலைட்லேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டேலைட்லேயே வர ஆகாதுங்க. ஏன்னா பெரிய பெரிய ஷார்க்ஸ், வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் மாதிரி ஃபிஷ்ஷஸ்ங்க வந்து அது வந்து சாப்பிட்றவங்களாங்க. அதனால தான் அவங்க வந்து ரெஸ்ட் ஆன பிறகு இவங்க வந்து மேலே வராங்க. ஸோ சன்லைட்டில் இருக்கும்போது அவங்களோட ராஜ்யம், அவங்களோட கிங்டம், நைட்டு வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்ங்க வந்து ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிவிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க, டியல் வெர்டிக்கல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெளியே வர்றதுனால in some cases this is been washed out and gets to the shore. 1 or 2 மீன் வந்து 1 or 2 or 20 sometimes அந்த மாதிரி மீன்க வந்து கரை ஒதுங்குதுங்க. This is the actual thing which is told by scientists. So scientists எல்லாம் வந்து இதை தான் நம்புகிறாங்க. So there is no destruction which is gonna come to the world அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இது வந்து சயின்ஸாக நம்புறதா இல்லை மித்தலாஜிக்கலாக நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே.